கொண்ட யோகாவில் இம் என்ற சொல்லை வாயை திறக்காமல் உள்ளுக்குள் உச்சரிக்கும்படி சொல்லிக் கொடுத்தார். அதன் அதிர்வு சக்தியையும் நன்றாக உணர முடிந்தது. ஆனால் அதே சமயம் எல்லோரின் மீதும் அதிகப்படியான எரிச்சல், கோபம் ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையை எவ்வாறு எதிர்கொள்வது என்று விளக்கம் தாருங்கள். இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு சில பயிற்சி முயற்சிகள் பண்ணும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த அது சம்பந்தமான ஒரு அனுபவங்கள் எல்லா பயிற்சி முயற்சிகளுமே சில அனுபவங்கள் கிடைக்கும். இப்ப அதையும் இதையும் நீங்க வாழ்க்கையில இணைக்க கூடாது. தானா இணைஞ்சா இணைஞ்சிட்டு போட்டோம். வாழ்க்கைங்கிறது தனியா நீங்க எடுத்துக்கணும். ஒரு சில பாத்தீங்கன்னு சொன்னா, அவரை நீங்க எப்படி சந்திக்கிறதுங்கிறது மட்டும் இது பண்ணும் பொழுது அவரோட சம்பந்தப்பட்ட ரியாக்ஷன் தான் உங்களுக்கு வரும். உங்க நண்பரை பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தான் வரும். ஒரு வேண்டாமரை பாத்தீங்கன்னா விருப்பம் தான் தப்பு இல்லை. உங்க நண்பரை பார்த்து விருப்பம் வரக்கூடாது, நண்பரை பார்த்து கோபம் வரக்கூடாது. அப்ப என்னன்னா, நீங்க அகத்தையும் நீங்க அக உணர்வு செயல்களையும் புறச்செயல்களையும் போட்டு இணைக்க கூடாது. அகத்தை நீங்க கம்யூனிகேஷன்ல போடுறீங்க. இப்ப இதெல்லாமே ஜபம் பண்றது வைக்கிறதுங்கிறதுலாம் உங்களை அகத்தை ஏதோ வகையான சீரமைக்கிறதுக்கான ஒரு பேசிக்கலான பயிற்சி. இந்த பயிற்சிகள் பண்றதுல தப்பு இல்லை. பட் இருந்தாலும் என்னன்னா, நீங்க அதையும் இதையும் கனெக்ட் பண்ணாருங்க. அது வேற இது வேறன்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க இது தனியா பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னா, புறத்தை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும். புறத்தை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது தெரிஞ்சுனாலே புறம் சார்ந்த உணர்ச்சிகள் தான் உங்களுக்கு வரும். மனிதன் ஆரோக்கியமாக வாழும்போது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நோய் ஏற்படுகிற போது மனதில் பயம் நோயை தீவிரப்படுத்துகிறது. இதற்கு தீர்வு இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. அதை பயப்படுறதுனால நோய் தீவிரமாகுதுன்னு சொல்லி நீங்களே ஒரு தீர்வு நீங்களே கொடுத்துட்டீங்க. இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க மனதுல வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே இயற்கைன்னு எடுத்துட்டாலே போதும். பயமே கூட வந்தாலுமே கூட நீங்களா பயப்படாதபடி அதுவா வந்துட்டு போடும். எதுவா இருந்தாலும் அதுவா வர்ற மாதிரி இருந்துன்னு சொன்னா அதுவே சரி பண்ணிடும். பயமா இருந்தாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அதுவா வர்ற மாதிரி பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அதுவே சரியாயிடும். அதனால அதை பத்தி ஒளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் இருந்தாலும் கூட வந்துட்டு போட்டோம்னு சொல்லி ஈஸியா விட்டுருங்க. ரெண்டாவது, நோய்ங்கிறதுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னா, நோய்கள்ங்கிறது நமக்கு தெரிகிற நோய்ங்கிறது உண்மையான நோயே கிடையாது. நோய்க்கு காரணமானது வேற ஏதோ இல்லை. நம்ம உடம்புக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது எல்லாமே அந்த நோயினுடைய வெளிப்பாடு தான் தருது. இப்ப நாம கொண்ட நோயை கண்டு நம்ம பயப்படல, நோயினுடைய வெளிப்பாடு கண்டு தான் பயப்படுறோம். வெளிப்பாடு கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையில வெளிப்பாடுகளை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டோம்னாலே நோயினுடைய வெளிப்பாடு கண்டு நம்ம பயப்பட மாட்டோம். இன்னும் நோய்ங்கிறது எப்படி இருக்கிறதே நமக்கு தெரியாதனால அதை கண்டு பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அது நமக்கே தெரியாது. நமக்கு தெரியறதெல்லாம் நோயினுடைய வெளிப்பாடு தான் தருது. வெளிப்பாடு கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை இது கொஞ்சம் டீட்டெயிலா பேசினா தான் சரியா இருக்கும். அது நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசுவோம். நம்ம நூல்களில் இதை பத்தி டீட்டெயில் போட்டுக்கிறோம். நம்ம ஆர்டிகிள்லாம் போட்டுக்கிறோம். இந்த ஞான புத்தகம்னு சொல்லி ஒரு இதுல வருது. அதுல யோக சிகிச்சைன்னு சொல்லி 2 ஆர்டிகிள் போட்டிருக்கிறோம். அதுல நீங்க இதுல கொஞ்சம் டீட்டெயிலா போட்டிருக்கிறோம். வாய்ப்பு இருந்தாலும் அதை படிச்சுருங்க. ஆத்மா சாகும் என்றுதான் கேள்விப்பட்டேன், சாகாது என்று சொல்கிறீர்கள். ஆன்மா சாகும்னு சொல்லி புத்தகம் சொல்ல நான் கேள்விப்படல. அதாவது சொன்னா நிறைய பேர் என்ன சொன்னா, நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தையுமே ஆன்மான்னு சொல்லிடுறாங்க. உயிர் வேற, ஆன்மா வேற, சூக்ஷ்ம சரீரம் வேற. அதனால இது உடல்ல இருந்து வெளியே போறது சூக்ஷ்ம சரீரம் தான் வெளியே போகுது. அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்னொரு பிறப்பு தான் ஏற்படுது. அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அழிவெல்லாம் உண்டு. அதே மாதிரி இந்த ஆன்மாங்கிறது பேசிக்கலா ஒரே ஒரு ஆன்மா தான். ஆன்மாவோட பல கிடையாது. 2 ஆன்மா 3 ஆன்மாலாம் கிடையாது. எல்லாமே சேர்ந்து ஒரே ஆன்மா தான். அது இறைவன் சொன்னாலும் சரி, ஆன்மான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். பிரம்மமும் ஆன்மாவும் வேற வேற கிடையாது. எல்லாம் சேர்ந்து ஒண்ணுதான். அதனால அதுக்கு அழிவே கிடையாது.